ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நானும் இங்கே செம்மையாக இருக்கேன். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் எந்த வீடியோ போடலான்னு. இன்னைக்கு ஸ்கேரி டீச்சர் யோசித்தேன். ஏன்னா கொஞ்சம் நாளாக வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோஸ் அப்போ தான் எனக்கு ஐடியா இருந்துச்சு ஸ்கேரி டீச்சர் போடலான்னு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் விளையாடுங்க. மகாராணி எந்திரிச்சு கொட்டாய் விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு அந்த மகாராணி டார்ச்சர் ஏன்னா அவங்க நம்மளை வச்சு செய்வாங்க. காய்ஸ், நம்ம ஸ்கேரி டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க கூட கொஞ்சம் அவங்க கிட்ட போனாலே அவங்க பின்னாடி கேமரா மண்டையில் வச்சுருக்க மாதிரி துரத்திட்டு வந்துடுவாங்க. அதான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணும். இது வந்துட்டு ஒரு பாயிண்ட் இந்த கேமில். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஸ்கேரி டீச்சர் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் வாங்குச்சுல்ல, அதனால் அந்த நியூஸ் பேப்பருக்கு அடியில் இந்த மவுஸ் ட்ராப் வச்சு மூடிட்டா அவங்க நியூஸ் பேப்பர் எடுக்கும்போது அவங்க கை ப்ளீட் ஆயிடும். அதுதான் இந்த லெவல். இப்போ ஸ்கேரி டீச்சர் போகிறாங்க. அவங்க எனக்கு செத்தாங்க. என்ன ஆக போதும்? நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போக போகிறோம். இன்னும் வச்சுன்னு ஷோ பண்ணிருக்காங்க. போகிறோம். அப்படி போடுற டான்ஸை ஸ்கேரி டீச்சர் நம்மளை எப்படி பண்ணாங்க? ஆட் சால்ட் இன் மிஸ்ஸிட்டிஸ் பிரேக்ஃபாஸ்ட் டு டீச் ஹர் அ லெசன் பண்ணிடுவோங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஐ திங்க் சால்ட் ஆட் பண்ணணும். நான் வீடியோவில் பார்த்தேன். கரெக்ட். யூ ஆர் நாட் பெஸ்ட் ஷெஃப் இன் த வேர்ல்ட். நம்ம இப்போ இந்த லெவலுக்குள்ள வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இந்த லாக் ஆகிருக்கிறதுனால ஏதோ ஒன்று இந்த ஷாப்லேருந்து வாங்கினோம். அது பேர் மட்டும் இங்கே மறந்துடுச்சு. அந்த வச்சு கேட் ஓப்பன் பண்ணோம். சால்ட் எடுத்து பிஸ்கட்டிஸை ஃபுட்டில் ஆட் பண்ணிடணும். அப்போ தான் அதோட சமையல் என்னன்னு அந்த மிஸ்ஸிட்டிஸ்கே தெரியும். பாவம் இவங்க போகிறாங்க. எப்படியெல்லாம் சாப்பாட்டை வாந்தி எடுக்க போகிறாங்களோ. ஃபாஸ்ட்டாக சூப்பை குடி ஃபாஸ்ட்டா. நீ டேஸ்டா ரொம்ப காமெடியாக இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். வாங்க காய்ஸ். என்ன டான்ஸே ஆடலை, சவுண்டு மட்டும் கேட்குது. இது மறைச்சிட்டு இருக்கா? இப்போ இந்த ஆடு பிரேக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் கட் பண்ணணும் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டோம். இந்த மிஸ்ஸிட்டி இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ டிவியில் ஏதோ ஷோ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டிவியை உடச்சிடணும் போல. இட்ஸ் வெரி ஈஸி ஜாப். என்னமோ ஒரு ஹாரர் ஷோன்னு சொன்னாங்க. நான் டான்ஸிங் கேஸ் வாங்கினேன் கைஸ். தூக்கி மண்டையில் அடிச்சா ஸ்கேரி டீச்சர் டான்ஸ் ஆடும். நல்லா இருக்கு. நல்ல டான்ஸ், காமெடியாக இருக்கு. ஆனால் சூப்பரு. இப்போ ஸ்டார் கிடச்சிருச்சு. சரி, நம்ம ஃபன் பண்ணாமல் கொஞ்சம் மும்பரமாக விளையாடுவோம். இந்த ஸ்கேரி டீச்சர் வர இந்த ரூம்குள்ளேயே ஸோ ஃபாஸ்ட்டாக வெளியில் படம் போயிருச்சு. வாவ், அங்கே ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது. நம்ம குடுகுடுன்னு ஓடி அதை குடிச்சிடணும். இங்கே இன்னொரு ஸ்டார் இருக்குது. இந்த ஸ்டாரை வச்சு நம்ம கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் பண்ணலாம். ஆனால் செம்ம ஈஸியாக இருக்குது. உள்ளே க்ரோபார் இருக்குது. இதை வச்சு உடச்சா சவுண்டு கேட்குது. ஓடிடுறா கைக்குள்ள. நம்ம இந்த வீடை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வருவோம். பேஸ்மெண்ட்குள்ளே போகலான்னு இருக்கேன். ஸ்டார் இருக்குது. சூப்பரு, எடுத்துக்கலாம் 2 ஸ்டாரு. இப்போ பேஸ்மெண்ட்குள்ளே போகலாம். ஆனால் செட்டிங்ஸ்லாம் வருது. என்ன ஓப்பனே பண்ண முடியல. சரி, இந்த ரூம்குள்ளே போகலாமா? வேணாம். மிஸ்ஸிட்டி அதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, டிவி உடஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் நான் ஷோவே பார்க்க முடியாதுல்ல. இந்த மாதிரியே நான் கேம் முடிச்சிருவேன். நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறோங்க. போயிட்டோம். Ruin Mississippi's dress to prevent her from going to her masquerade
ஓ இந்த பார்ட்டிக்கு ஏதோ அந்த மிஸ்ட்ரி போகுது போல. அந்த இங்க இருக்க ட்ரெஸ் திருவின் பண்ணணும் அவ்வளோதானே. இதெல்லாம் ஈஸி. இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. எப்போவுமே வீட்டுக்குள்ளே ரைட் ஹேண்ட் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. சரி ரைட் லெக் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இதான் நான் லெஃப்ட் லெக் வச்சு போயிட்டேன். அப்பாடா ட்ராப்பு நல்ல வேலை. சிசர் எடுத்துட்டேன். மேலே போகணும், மிஸ்டியோட ரூமுக்கு போகணும். இங்கதான் பக்கத்தில் இருக்கு. கீழே காப்பி போட்டிருக்கு மும்பரமா. இங்கே இருக்க வாங்க ட்ரெஸ்ஸு ப்ளூ கலர் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இங்கே போகணும். மேலே ஏறி உட்காந்துப்போம். இது கூட என்ன இருக்கு? ஐயோ கீழே விழுந்துட்டோமே. மிஸ்டி பார்த்துச்சுன்னா என் மிஸ்டி எனக்கு இங்கே தான் இருக்கேன், நான் பார்க்க முடியுதா? கொஞ்சக்குள்ளே போயிடுவோமா? செம்ம ஐடியா இல்லை. டோரை திறப்போமா? சரி திறந்து தான் பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் விளையாண்டு. இந்த ஸ்கேரி டீச்சர் இருக்காங்கல்ல ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறாங்க. எனக்கு வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கு. இங்கே தெரியுமா கைஸ், இங்கே எதுவுமே இல்லை. விளையாடலாம் இங்கெல்லாம். இங்கே விளையாடலான்னு பார்த்தா எதுவும் இல்லை. ஐயோ உன் ட்ரெஸ் நான் கிழிச்சிட்டேன். ஐம் வெரி சாரி மிஸ்டி. ஐம் ஃபீலிங் வெரி வெரி பிட்டி. நம்ம இந்த லெவலுக்குள்ள எந்த மாதிரி தான் அந்த மிஸ்ட்ரியை பண்ணுறோன்னு பாருங்க. அந்த சோஃபாக்குள்ளே பின்ன வச்சு அது மேலே துணியை வச்சு மூடிடணும். காஃபி வச்சுட்டு போறியா? வந்து குடிக்கலாமா? அதெல்லாம் இல்லை போல இந்த கேமில். சரி இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே போயிட்டு டோரை திறக்கணும் கண்டிப்பா. ஐயோ ஐயோ மிஸ்டி விட்டு. ஐயோ போச்சுப்பா. ஐயோ ஐயோ நான் சேஃப் கொடுத்துட்டு ஆடை பார்க்க போகிறேன். அதனால கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டேன். அதான் தெரியும் பின்னெல்லாம் வைக்கணும்ல. நான் வைக்கிறேன். இந்த முறை இந்த மிஸ்டியை வச்சு செய்யறேன். வர்ற கோத்துக்கு அடிச்சிருவேன். டீ குடிக்கிற வச்சுக்கிறவங்க கிட்ட உனக்கு டீ பிடிக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கே ஐ லைக் டீ ஸோ மச்னு சொல்கிறேன். நல்ல வேலை நான் லாஃபிங் கேஸ் எல்லாம் வாங்கலை. நான் திருப்பி ஆட் கொடுக்கணும். வேணாம் காலிங் பெல்லாம் வேணாம். நம்ம தான் மாற்றி போய்ப்போம். டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது காலிங் பெல். இருந்தாலும் நான் அடிக்க போகிறது இல்லை. இது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. சரி நம்ம வந்து விளையாண்டுருக்காம நம்ம போய் பின்ன அடியில் வச்சுடுவோம். அடியில் வைக்கணும். இதுவாச்சும் கொஞ்சம் தூரமாக வச்சுருக்காங்க பின்ன. ரொம்ப கிட்ட வச்சு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. இப்போ தான் செம்மையாக போயிட்டுருக்கு எனக்கு. அடியில் வைக்கணும். இந்த ஸ்கேரி டீச்சரை பாருங்கள காமெடியாக அழகு பண்ணிட்டு இருக்கு. ஐயோ காலு. ஐயோச்சா நம்ம வெளியில் போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். குடிப்போம். சரி எனர்ஜி ட்ரிங்க் கூல்ட்ரிங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆஹா எவ்வளோ டேஸ்டாக இருக்கு. எனர்ஜி நல்லா ஏறுது. ஹே ஸ்கேரி டீச்சர், நீ ஃபாஸ்ட்டாகவே போக மாட்டியா? நீ ஆமை மாதிரியா நடப்ப? நீ இருந்தாலும் பின்னாடி வரோம். இல்லைன்னா நீ என்னை பார்த்துட்டேன்னா நல்லா ஒரு முயலை விட ஃபாஸ்ட்டாக ஓடுறப்பா. இந்த மாதிரி பண்ணனா நல்லா இருக்கும். கட்சின் வந்துருச்சு. சிரிக்கிற மாதிரி இருக்கு. வலிச்சு கத்துற மாதிரி இல்லை. சவுண்டு கேட்குது. அவன் டான்ஸ் ஆட போறான்னு நினைக்கிறேன். அப்படிதான் டான்ஸ் ஆடணும். இந்த ஸ்கேரி டீச்சர் நல்லா வெறுப்பாகும். வந்து இந்த ஸ்கேரி டீச்சர் வந்து வீட்டில் ஒரு கேட் அடைச்சி வச்சிருக்கு. ரொம்ப பாவம். இதை நம்ம காப்பாற்றிட்டு வீட்டில் நம்ம எடுத்துட்டு போயிடணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப எப்படி கொடுமைப்படுத்துறதுன்னு பார்க்குறீங்களா? நாயெல்லாம் ஜீவன். அது மனசாட்சி இருக்கா இந்த ஸ்கேரி டீச்சருக்கு? சரி நம்ம போய் இந்த கேட்டை காப்பாற்றுவோம். வர பாவம். நான் போய் காப்பாற்ற போகிறேன். ஓ ஃபாஸ்ட்டாக எந்த பக்கம் இருக்கு? டூர்ச்சர் ரூம் தானே போட்டுருந்துச்சு. அது எங்கே இருக்கு? எனக்கு பயமாக இருக்குது. ஸ்கேரி டீச்சர் கிட்ட இருக்க மாதிரி இருக்கு. ஃபாஸ்ட்டாக எங்கேயாச்சும் போடா. இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்குது டூர்ச்சர் ரூம்.
இங்கதான் கேட் இருக்கு. எங்க சாவி? இங்க இருக்கு. சூப்பர், எடுத்துக்கணும். எங்கடா இது கூட்டு? எடுறா டேய், கூட்டு டேய். இது என்னடா, எங்கடா இருக்கு கூட்டு? இங்கதான் இருக்கு, கொடுக்க முடியலையே. கொடுத்துறேன். ஐயோ எஸ்கேப் ஆயிடலாம். ஐயோ பயமா இருக்கு. ஐயோ பயமா இருக்கு. எஸ்கேப் ஆகணும். சாரி டீச்சர் வந்துடும். டி அந்த பக்கம் போகணும். ஐயோ மறந்தே போயிட்டே. ஐயோ பயமா இருக்குல்ல. சாரி டீச்சர் பாத்துருச்சு. ஐயோ ஐயோ கழுத்தை பிடிக்கிற வலிக்கு தெரியுமா? திருப்பியும் விளையாடணும். ஆட பார்த்துட்டேன். ஐயோ திருப்பியுமா? என்ன விட்டுருங்கடா. டேய் மேலே போக முடியல. ஐயோ கஷ்டமா இருக்கேடா இந்த லெவலு. முடியல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? நம்ம முயற்சி பண்ணாதான் எதாக இருந்தாலும் சாதிக்க முடியும். பாரதியார் சொன்னாரா? என் பேர் என்னது, அவர் பேர் என்னது, ஏதோ ஒன்று மறந்துடுச்சு. சரி விடுங்க, நம்ம விளையாடுவோம். எவ்வளோ நேரம் தான் தொடக்குமோ. ஓ ஃபாஸ்டா நீ வேற. ஃபஸ்ட்டு நாளை ஏழு வழியாக வெளியில் போயிட்டு இருக்கு போடா. டோரை வச்சு விளாண்டுருக்கேன். டி என்னடா? ஐயோ ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறானே. ஏன் தேவையில்லாமல் நான் வந்திருக்கணும். ஒருவேளை இந்த முறை வந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல இதை ஒழிச்சு வச்சிருப்பாங்களோ, சாவி ஒழிச்சு வச்சிருப்பாங்களோ. செம ஐடியா. டிராப் தூக்கி ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுட்டு மிஸ்ட்ரி காலை உடச்சிடுவோமா? சாவி மேலே இருக்கு. கொடுத்தோன்னா சாவி கிடச்சிரும். சூப்பர் ஐடியா இல்லை? கொடுத்துருவோமா? கொடுத்துட்டேன் கரெக்டாக. இப்போ போகணும். ஓ ஃபாஸ்டா. இந்த சாவி எடுக்க வேற டைம் ஆகுது. அங்கே உட்காந்து எடுக்கணும். அதனால இங்கேயே எடுத்துட்டோம். அதனால பார்க்கல. பொறுமையாக ஆமாம்மா போயிருக்கோம். இந்த ரூமுக்குள்ள விசிட்டி ரூமு. பேசாமல் நம்ம ஒளிஞ்சு போவோமா? இந்த ரூம் கிடையாது, அந்த பக்கம் இருக்கு போல. கொஞ்சம் ஆமா நம்ம தானே கண்ணாடியில் அப்படி காமிக்குது. ஃபாஸ்ட்டாக ஒரு ஏதாச்சும் ஒரு ரூமுக்குள்ள. எந்த ரூம் அது? எனக்கு வர மறந்துடுச்சு. அங்கே இருக்கு பார்த்துட்டேன். இங்கே ஜிம்க்கு பக்கத்தில் தானே இருந்துச்சு. நம்ம ஒரு சுற்றிட்டு வந்திருக்கோம். கேட்டை காப்பாற்றிட்டு ஓடிடணும். ஐயோ நம்ம திறந்து மட்டும்தான் விடணும். அதே எஸ்கேப் ஆயிருங்களா? நம்ம தேவையில்லாம ஏன் பண்ணணும்? அது எடுக்கலாம் தேவையில்ல. அதுவே எஸ்கேப் ஆயிடும். ஃபாஸ்ட்டாக மேலே போ. ஓ ஃபாஸ்டா. அட போ. ஐயோ ஓவர் அடிக்கி. இந்த கட்சியில் பார்க்க காமெடியாக இருக்கும். என்ன பண்ணணும்? இன்னும் போகலைன்னா ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்னு இருக்கமே. எப்படி நம்ம போகணும்? நான் கேட்டை பிக் பண்ணணுமா கூடாதா? பிக் பண்ணணுமா கூடாதா? யோசிக்கிறது ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. என்ன பண்ணுறது? அதான் போய் எடுத்துருவோமா? சரி எடுத்துருவோம். அதுதான் 11. காமிச்சிருக்கு கைஸ். ஓப்பன் த டோர் அண்ட் பிக் அப் த கேட். காமிச்சிருச்சு. எடு ஓப்பன் பண்ணு ஃபாஸ்டா. ஐயோ பயமா இருக்கு. ஐயோ ஸ்கேரி டீச்சர் என்ன விட்டுரு. நான் பண்ண மாட்டேன். பாத்துடுச்சு. என்ன விட்டுரு. பயமா இருக்கு. சரி நம்ம எஸ்கேப் ஆயிரும். கேட் எடுத்துட்டு போயிட்டு கீழே அது பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு.
ஐயோ பயமா இருக்கு. எப்படி ஐயோ ட்ராக் வேற இருக்கு இந்த இடத்துல பார்த்து. ஐயோ 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 முடியல, பயமா இருக்கு. ஆனால் எஸ்கேப் ஆயிட்டேன். How come that naughty cat just vanished? I will find out. ஐயோ அப்பாடா நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கை கொடுத்து ஆனில் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும்.